தூங்கிட்டுதான் இருக்கானா? அத்தை சொன்ன மாதிரி இவன் தான் நமக்கு டெய்லி காஃபி கொண்டு வந்து எழுப்பான். இன்னைக்கு நம்ம எழுப்பினா என்ன? என் புருஷன் எவ்வளவு அழகா தூங்குறான் பாரு. எல்லாம் வீட புருஷா எந்திக்கிறதுக்குள்ள அதான் போய் காஃபியா போட்டு கொண்டு வந்துட வேண்டியது. அதுக்கு முன்னாடி 1 minute. இதோ இப்ப வந்துடுறேன். சூப்பர். கிளம்பியாச்சா? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? ஒரு இடத்துக்கு போறோம். அத போய் தெரிஞ்சுக்க. ஏன் இப்பயே சொல்லுங்களேன். இப்ப சொன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காதே செல்லம். பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கதை விட எங்க போறோம் எதுக்கு போறோன்னு என் மண்டைய குழப்புறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. சொல்லுங்க. முடியாதே. சொல்லுங்க மாமா. ஏன் மாமா அப்படி பண்றீங்க? சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க. எங்க போறோம்? அதான் போய் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டேனே. ஆமா, இப்படியே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நான் பட்டுக்கு வரலன்னு வீட்லயே உட்காந்துருவேன். ஆமா, பரவாயில்ல, அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். உள்ளியா வெயிட்லெஸ்ஸா இருக்கேன்றதுக்காக எங்க வேணா தூக்கிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. அதுதானமா உண்மை. இருக்கிறது எலி குஞ்சு மாதிரி எங்க வேணா தூக்கிட்டு போயிடலாம். மலர், சித்தி தள்ளி நில்லுங்க. வாங்க சித்தி, இவ்வளவுதான் இருக்கும். இது வேற சிவபூஜையில கரடி மாதிரி. என்னடா சரவணா, சிவபூஜையில கரடி மாதிரி வந்துட்டேன்னு யோசிக்கிறியா என்ன? என்னது மனசுல நினைச்சத அப்படியே சொல்லுது. என்னடா பேசுடா. அப்படிலாம் இல்ல அத்தை, நான் போய் ஒன்னு அப்படிலாம் நினைப்பேனா? அதானே, நீயாவது நினைக்காம இருக்கதாவது. போட படா படா. என்னன்னா அத்தை, ஒன்னு நீ வர இல்ல உன் பொண்ணு வர்றா, நான் என்னதான் பண்றது? உண்மையிலேயே ரொமான்ஸ் பண்ண கூட விட மாட்டேன்றீங்க. அவர் கிடக்கார சித்தி, நீ என்ன விஷயம் சொல்லு. இது வந்து கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு பாத்தீங்களா? ஆமா. ஆமா மதனி. சரி சரி. அது வந்து சரவணா, கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு பாத்தீங்களா? ஆமா, அத்தையும் அதத்தான் சொல்லிட்டு இருக்கு. அதாயா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் பாத்தீங்களா? கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு, இன்னும் போகவே இல்ல. சரிம்மா, என்னைக்கு போகணும்னு சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம். சரியா, நம்ம இன்னைக்கே போகணும்யா. என்னம்மா சொல்றீங்க? இன்னைக்கே? ஆமாயா. சரிம்மா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் மலரும் போயிட்டு வந்துடுறோம், அப்புறம் போலாம். வெளியே போறப்ப எங்க போகணும்னு கேட்க கூடாது. ஆனா இருந்தாலும் புதுசா கல்யாணம் பண்ண பிள்ளைங்க பாத்தீங்களா? சொல்றேம்மா, எங்க போறோன்னு போயிட்டு வந்து சொல்றேன். அப்படி எங்கடா போற? போயிட்டு வந்து சொல்றேன்ற அளவுக்கு. பூவரசி, பிள்ளைங்க இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வெளியே எங்கேயோ போதுங்க. போறப்பயே எங்க போறீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்பாங்க. இவங்களும் தெரிஞ்சு தெரியாம கேட்பாங்களாம். ஆனா நான் ஸ்ட்ரைட்டா கேட்டா தப்பா. சித்தி, நானும் அப்பா தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க கூட்டு போறீங்க எங்க கூட்டு போறீங்கன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாரு சித்தி. உன் புருஷன் உன்னை கடத்தி கொண்டுட்டு போறானோ? சும்மா இருடி. என்ன கடத்தி கொண்டு போயிடவா? பாத்தீங்களா மதனி, நம்ம 2 பேரும் நின்னுட்டு இருக்கோம், அது கூட தெரியாம 2 பேருக்கும் ரொமான்ஸா பாத்தீங்களா? அது நம்ம தப்படி. இது அவங்க ரூம்ல என்னமும் பண்ணிட்டு போறாங்க, நமக்கு எதுக்கு? வா போலாம். மதனி, புதுசா கல்யாணம் பண்றவங்க ரொமான்ஸ் பண்றத பாக்கும் போதே ஒரு தனி அழகாத்தான் இருக்குன்னு. ஜோடி பொறுத்த நல்லாத்தான் இருக்கு. மச்சான், அஸ்வின் மச்சான். நல்லா மாமா, அஸ்வின் மாமா. இது நல்லா இருக்கு. பாவை அஸ்வின் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான். எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்துதான் எனக்கு கோவம் வருமா தெரியல. தூங்கும்போது எவ்வளவு அழகா சின்ன குழந்தை மாதிரி இருக்கான். தாடிய பாரு. என்னடி பண்ற? லவ் பண்றேன். லவ் பண்ற மூஞ்சிய பாரு. தள்ளங்கிட்டு பத்தியா, உனக்காக எவ்வளவு ஆசையா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். தள்ளங்கிட்டு நான் சொல்றேன். என்னது டீ போட்டு கொண்டு வந்திருக்கியா? ஓஹோ, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் மழை நைட்ல அடிச்சு ஊத்துச்சோ? ஏண்டா அஸ்வின், என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. இப்ப பேசுடி. இப்ப பேசு. பேசுறதுக்கு என்ன? பேசுடி, இப்ப பேசுடி. என்ன வேணா பேசுடி. இப்படி பண்ணா எப்படி பேசுறது? பரவாயில்ல, பேசு. என்ன தருவ? என்ன தருவேன்? ஏதோ வாங்கி கட்டிட்டு போயிடாதான்னு சொன்னே, அதான் என்ன தருவேன்னு கேக்குறேன். அடி தருவேன். என்ன தருவ?
நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. ம், பண்ணல. பண்ணல. நீ என்ன பண்ணன்னு நான் சொல்லவா? சொல்லு. நான் தூங்கும்போது என்னென்ன ஃப்ராடு வேலை பாக்குற நீ? என்ன பண்ணேன் நானு? நான் தூங்கும்போது என்ன நீ சைட் அடிக்கிற. ஆமா, சைட் அடிக்கிறேன். சைட் அடிக்கிறேன். மூஞ்ச பாரு. என் மூஞ்சில சைட் அடிக்கிற மாதிரி இல்லையோ? எத்தனை பொண்ணுங்க என்ன பார்த்து இப்படி ஒரு புருஷன் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இறக்கி விடு. இப்ப இறக்கி விடு. எதுக்கு செல்லாம்? விளக்கமாறு எடுத்துட்டு வரேன், இறக்கி விடு. என்னடி? இன்னும் என்னடி? இப்போ உனக்கு டெய்லி ரோட்ல பயத்துல யார் பாக்குறா எவ பாக்குறான்னு பாக்குற வேலைதான், அப்படித்தானே? தெரியாம தான் கேக்குறேன். எந்த பொண்ணு வந்து உன்கிட்ட சொல்லுச்சு ஒன்ன மாதிரி புருஷன் வேணும்னு? எந்த பொண்ணு சொல்லுச்சு சொல்லு பாப்பா. உன்னை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுன்னா இங்க வந்து பார்த்தா தானே உன் லட்சணம் தெரியும். டி பாவி, என்ன கட்டிட்டு கஷ்டமா படுறனே. ஆமா பின்ன. பொய்யு பொய்யு, வாயில வரதெல்லாம் பொய்யு. நீ இப்படி போய் பேசுனா என் பிள்ளைய ஒன்ன மாதிரியே மாறிடும். எப்படா? சரி, கோவப்படாத. என்ன கோவப்படாத? இல்ல என்ன கோவப்படாத? உன் மூஞ்ச பார்த்தா எந்த பொண்ணுக்காச்சும் இவனை கட்டணும்னு தோணுமா? பின்ன உனக்கு ஏண்டி தோணுச்சு? எனக்கு தோணுச்சு. அதான் ஏன் தோணுச்சு? சரி, கோவப்படாத. நீ இப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சா என் பிள்ளைக்கு இப்படியே பழக்கம் வந்துடாது. எரும மாடு. உன் ஃபேஸ்க்கு என் ஃபேஸ் எவ்வளவோ பரவாயில்ல. என் குழந்தை என்ன மாதிரி தான் பறக்கணும். ஐயா, இந்த சப்பவாய் மாதிரியா? எனக்கு வேணாம்ப்பா. யாரு? யார் சப்பவாய்? நானா? நீ தாண்டா அண்டாவாய. சிரிக்காத. உனக்கு போய் காலங்காத்தால காஃபி கொடுத்து ரொமான்ஸோட எழுப்பணும்னு நினைச்சேன் பத்தியா? என்னைய சொல்லணும். ஆமா ஆமா, ரொமான்ஸோட தான் எழுப்பி இருக்கேன். சிப்போ. சரி, கோவப்படாதடி பண்டாட்டி. போடா. எங்கடே போறது? போடா போடன்னு சொன்னா நான் எங்க போவேன்? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? நடிக்காத நடிக்காத நடிப்புக்கார. நீ மட்டும் நடிக்க போனேன்னு வச்சுக்க, ஆஸ்கார் அவார்டு உனக்கு தான். அப்படியா சொல்லும்? அப்ப போயிடவா? போ போ. இங்க உன்னையத்தான் காணோன்னு தேடிட்டு இருக்காங்களா? போ. என்னடி இறக்கி விடுன்னு எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். கை வலிக்கலையா உனக்கு? வலிக்கலையே. அப்ப சரி, இன்னைக்கு பூரா இப்படியே தூக்கிட்டே தான் நிக்கணும். எங்க போனாலும் தூக்கிட்டே தான் போகணும், வரணும். ஓ அப்படியா? சரி சரி, எங்க போனாலும் தூக்கிட்டே போறேன், தூக்கிக்கிட்டே வரேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாக்குறவங்க தான் இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு, புருஷன் தூக்கிட்டே தெரியா, நடக்க முடியலையா, காலில் எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு நினைப்பாங்க. பரவாயில்லையா? பேசி பேசி ஆளை கவுத்துறேன்னு. சரிங்க ஆங்கிரி பேர்ட். யாரு? நான் தானே ஆங்கிரி பேர்ட். நீ தாண்டா கருப்பு ஆங்கிரி பேர்ட். நீ பார்த்தா ஆங்கிரி பேர்டுன்னு யாராச்சும் சொல்லுவாங்க? ஆமா ஆமா, நான் தான் அருவாளை தூக்கிட்டு வெட்ட போறேன்னு போனேன் பத்தியா? அடியே, அது எதுக்கு இப்ப? என்ன நீ கோவப்பட்டது எதுக்கு? சரி விடு. நீ நைஸா விடுன்ற பத்தியா? நீதான் பேசுற மாதிரி பேசினா தாண்டா கவுக்க முடியும். அதான் கவுத்துட்டியே, அப்புறம் என்ன? என்ன பண்ணீங்க சார்? நான் தூங்கும்போது நீ என்ன பண்ணியோ அததான் நானும் பண்ணேன். ஃப்ராடு. நீ தாண்டி ஃப்ராடு. நீ தாண்டா தூங்காம நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஃப்ராட் அஸ்வின். போல பொட்ட புள்ள பெத்து கொடு ரோசாவே தேனே வந்தேனே. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகணும்ல? ஆமா, அது வேற போகணும்ல. சே, கடுப்பா வருது. யாருதான் அந்த மாசம் மாசம் செக்அப் பண்றத கண்டுபிடிச்சாங்களோ? ஏன் மேடம்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்? ஆமா பின்ன, மாசம் மாசம் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு உனக்கு வந்தா தானே தெரியும். நீ ஏன் வாய் பேச மாட்ட? அடியே, அதுக்காக நானாடி பிள்ளைய சமைக்க முடியும்? ஏன் பேச மாட்ட? அதான் என் பிள்ளையோட சேர்த்து உன்னையும் சமைக்கிறேனே, அப்புறம் என்ன? 10 நிமிஷம் தூக்கி நின்னுட்டா போதும். வடடே படா. இரு இரு, நீ பேசுற பேச்சுக்கு என் பிள்ளை வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. அத அப்புறம் பாத்துக்கலாம். இப்பயும் நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருவேன். என்ன சொல்லி கொடுப்ப? உங்க அப்பா ஒரு பேட் பாய். உங்க அப்பா கூட சேரவே கூடாது. அம்மா தான் குட் அம்மா. பாரா, அப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியே கொடுப்பேன் எப்பயும். பாப்போம் பாப்போம் பாப்பண்டி பாப்போம். பார்க்கத்தானே போற? ஏ, என் புள்ள லிட்டில் பிரின்சஸ். பாப்போம் பாப்போம். லிட்டில் பிரின்சஸா இல்ல மேம் லிட்டில் பிரின்சன் பாப்போம். பார்க்கத்தானடி போற. என் ஆசை தாண்டி ஜெயிக்கும். அப்படியே ஒன்ன மாதிரி அழகா கொழுக்கு முழுக்குன்னு பொம்பளை பிள்ளை பிறக்கலனா என் பேர் அஸ்வின் இல்லடி. இப்பதான் ஏன் வாய் யாரோ சப்பா வாய் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எப்போ இருந்தாலும் நீ அழகு தாண்டி. என்னாச்சு
என்னாச்சு சாரா குட்டி? காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க. என்னன்னே தெரியலம்மா. நைட்ல இருந்து ஒரே ஃபீவரிஷாவே இருக்கு. என்ன ஃபீவரிஷா இருக்கா? ஆமாம்மா, டயர்டா இருக்கு, எந்திக்கவே முடியல. ஆமா, கொஞ்சம் ஃபீவர் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போலாமா செல்லாம்? இல்லம்மா, வேண்டாம். நீ சாப்பிடவே இல்லை சாரா. கொஞ்சமாவது சாப்பிட்டு வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம், சரியா போயிடும். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். எனக்கு டேப்லெட் மட்டும் வாங்கி கொடுங்க, நான் போட்டுட்டு போய் தூங்குறேன். இப்படி வாங்கிடுவா சாரா? சும்மா மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போட்டா என்ன சரியாகும்? ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணா தானே என்ன ஏதுன்னு தெரியும். வா மத. வேண்டாம்மா, சொன்னா கேளுமா. என்னாச்சு ராஜி? உங்க மகட்டே கேளுங்க. சாராமா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லப்பா, நைட்ல இருந்தே உங்க மகளுக்கு ஃபீவரா இருக்கான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாலான்னு பாருங்க. இப்போ வந்து மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி கொடுங்க, நான் போட்டுட்டு தூங்க போறேன்னு சொல்றேன். சரி, வாங்கி கொடு. என்ன நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு டாக்டருக்கு ஒய்ஃப் ஆக போறா, இவளே மெடிக்கல்ல வாங்கி டேப்லெட் போட்டா என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு செக் பண்ணி போட்டா தானே. எதுக்குமா நீ முடிச்சு போடுற? என்னால முடியலம்மா. என்னங்க, நம்ம சாராக்கு உடம்பு சரியில்லாம போனது ஒரு வகையில நல்லது. என்னடி லூசு மாதிரி பேசுற? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போறது நல்ல விஷயமா? நம்ம சாராவை மாப்பிள்ள இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அங்க அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டா கொஞ்சம் பேசி பழகுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்ல. அட ஆமா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி சரி, நீ கூப்பிட்டு போயிட்டு வா. நான் சொன்னாலும் உங்க மக கேட்க மாட்டா, நீங்களே சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். சாராமா, அப்பா இப்போ வர ஃபீவர்லாம் என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீ அம்மா கூட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வா, எல்லாம் சரியா போகும். என்னப்பா நீங்களும் இப்படி பண்றீங்க? சொல்றத கேளு சாரா. சரி போறேன், இருங்க, ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வரேன். சரி, சீக்கிரமா போ, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா. என்னமா பேசுறீங்க நீங்க? ஹாஸ்பிட்டல் தானே போறோம், இதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டா என்ன, நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸா போட்டா என்ன? போய் போட்டு வாடி. சரி போறேன். ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க, எப்படி போகணும்? நல்லா கேட்டப்போ எப்படி போகணும். டேய் பிரபா, என்னப்பா? பாப்பாக்கு உடம்பு சரியில்ல, நீ அம்மாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வாங்க. எதுக்குப்பா? அதான் அம்மா போறாங்களே. டேய், அவளுக்கு ஹாஸ்பிட்டல் தெரியாதுடா. ஹாஸ்பிட்டல் தெரியாதா? இத்தனை நாள் எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்? அந்த ஹாஸ்பிட்டல் என்ன அம்மாக்கு தெரியாமையா இருக்கு? எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்காங்க. அது வேற இது வேற. என்ன இது வேற? என்ன ஹாஸ்பிட்டல்? தர்சன் ஹாஸ்பிட்டல் தெரியும்ல? தெரியும். அங்கதான் கூப்பிட்டு போயிட்டு வா. இத்தனை நாள் பார்த்த ஹாஸ்பிட்டல் என்னாச்சு? இப்ப எதுக்கு புதுசா ஹாஸ்பிட்டல் மாத்துறீங்க? சொன்னதை செய்டா. அதை ஏன் மாத்துறீங்க, இதை ஏன் மாத்துறீங்கன்னு கேள்வி கேட்காம போய் சொன்னதை செய். எனக்கு வேலை இருக்குப்பா. என்ன வேலை? பாருக்கு போய் கூத்தடிக்கிற வேலை தானே. ஒரு நாள் இந்த வேலையை பாரு. வாடா பிரபா, என் செல்லம்ல, போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க போகணுமோ போ. என்னடா மறைக்கிற? போறேன். மனுஷனை வீட்டுல நிம்மதியா எங்கேயும் போக விடாதீங்க, வர விடாதீங்க. இங்க பாரு ராஜி, உன் மகனுக்கு செல்லம் வர அதிகமாயிருச்சு. இவ்வளவு செல்லம் கொடுக்காத சொல்லிட்டேன். அப்பயும் நல்லா சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கான். அந்த சொத்தை நம்ம குடிச்சே கரைச்சிடலான்னு உன் மகன் முடிவு பண்ணிட்டானே. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னடி, நான் சம்பாதிச்சு வச்சேன்னா அதை எப்படி அதிகமாக்கணும்னு தான் பாக்கணுமே தவிர, இப்படி பாரு பீச்சுன்னு போய் ஊர் சுத்தி காசை பூரா கரியாக்குறதா உன் மகனுக்கு வேலையா? என்ன செஞ்சான் தெரியுமா? குடிச்சிட்டு வந்து யார் மேலேயோ மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். என்னங்க சொல்றீங்க? என்ன நனங்க சொல்றீங்க? உன் மகனை நீ வளர்க்குற லட்சணம் இதுதானே? வாரத்துல 1 நாள் 2 நாள்னா தெரியாது, இப்படி நாள் புறாம குடிக்க சொல்லுச்சு. அது குடிச்சாலும் பரவாயில்ல, குடிச்சிட்டு நேரா வீடு வந்து சேரணும். அதை விட்டுட்டு யார் மேலேயாவது மோதிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அலைய விடுறதா உன் மகனுக்கு வேலையா? எனக்கு கோபப்படாதீங்க, நான் சொல்லி வைக்கிறேன். பொம்பளை பிள்ளைய பாருடி, அது எப்படி இருக்குன்னு. நீ இந்த ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கிய. சரி விடுங்க, கோபப்படாதீங்க. ஆமா, அவனும் உன் மகனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றதே உன் வேலையா போச்சு. நான் போய் கார் எடுக்கிறேம்மா, வாங்க. குடிச்சிட்டு நேத்து யார் மேலடா மோதின? யார் மேலேயும் மோதலையே. அம்மாட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னா கேட்கல நீங்க. இப்ப வந்து அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டீங்களா? என்ன செய்ய சொல்ற? நீ பண்ற வேலையை அவங்க அம்மாட்ட சொல்லிதானே ஆகணும். நீங்களாவது பரவாயில்ல, ஆனா அம்மா பேசியே அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல கொன்றுவாங்கப்பா. இப்ப இத வேற சொல்லிட்டீங்களா? நீ கார்ல வர்றப்ப பாருங்க, தொண பேசிட்டே தான் வருவாங்க. அவ கொடுக்குற செல்லம் தானடா நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அவ பேசுற பேச்சுல தான்டா நீ அடங்க போற. என்னமோ பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லல. நீ தெரியாம பண்ணிட்டேம்மா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, காருக்கு தான் ப்ராப்ளம், டேமேஜ் ஆயிருச்சு. கார் டேமேஜ் ஆகுற அளவுக்கு குடிக்க சொல்லு சொன்னேன். வாரேன். போலாமா சாரா? போலாமா. சரி வா போலாம். பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வா. மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் இருந்தா மாப்பிள்ளைகிட்ட மட்டும் காமிக்கிறதா இருந்தா போங்க, இல்ல எப்பயும் போல நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் பத்தியா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போங்க. சரிங்க, மாப்பிள்ளை இருந்தா மட்டும் அங்க போறோம், இல்லன்னா நம்ம எப்பயும் பாக்குறதுக்கே போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. வாமா போலாம். இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா உட்காந்துருக்க தர்சன். ஏமா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? சார் சத்தம் போடுவாருமா. ஏமா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, டாக்டர் எங்களுக்கு தெரிஞ்சவரும் சொல்லிட்டு திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். ஏமா இப்படி அசிங்கப்படுத்துற? எப்பயும் போற ஹாஸ்பிட்டல் இல்லாம எதுக்குமா இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? நீ சும்மா இரு சாரா.
டாக்டர்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராத்தாம இருப்பாரு, தெரியாதவராவா இருப்பாரு. அதுக்காக எல்லாத்தையும் உள்ள விட முடியுமா என்ன? உங்களை சத்தம் போடுவாருமா? நான் சொல்றதை கேளுங்க. அவர் இப்ப பேஷண்ட்ஸ் பார்க்கல, வேற டாக்டர் பாக்குறாங்க. நீங்க அங்க போங்க. அதெல்லாம் முடியாது, நான் இந்த டாக்டரை தான் பாப்பேன். என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டு இப்ப அவரை தான் பாப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? தயவு செஞ்சு வெளியே போங்கம்மா ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னையத்தாம்மா சத்தம் போடுவாரு. பரவாயில்ல, நாங்க அவரை தான் பார்க்கணும். நீங்களாவது சொல்லுங்க, நீங்க படிச்சவங்க தானே. இப்படி டீசென்ட்டே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஏம்மா அப்படி பண்ற? எதுக்காக அப்படி அசிங்கப்படுத்துற? இது ஹாஸ்பிட்டல், வாமா. அதான் வேற டாக்டர் இருக்காங்கல்ல, பார்க்கலாம்னு சொல்றாங்கல்ல. எதுக்காக அப்படி அவரை தான் பார்ப்பேன்னு அடம் பிடிக்கிற? அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நாங்க தர்ஷன் டாக்டரை தான் பார்ப்போம். அதான் சொல்றேனம்மா, அவர் பேஷண்ட் பார்க்கல, அவருக்கு தலைவலின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆளுக்கு வேற அடிக்கடி தலைவலி வந்துடும். இப்ப பாரு என்ன உசுர வாங்குறாங்க. எனக்கு அந்த பையன் தெரிஞ்ச பையன், நான் சொல்லிக்கிறேன் பரவாயில்ல, உன்னையெல்லாம் திட்ட மாட்டாங்க. ஏம்மா அப்படி பண்ற? திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு தாரணி? ஒண்ணும் இல்ல சார், வழிமாறி இங்க வந்துட்டாங்க, இப்ப அனுப்பி வச்சாரு. இல்ல தம்பி, இந்த பிள்ளை போய் சொல்லு. ஏம்மா என் வேலைக்கு வேட்டு வச்சுட்டு போயிடாத. தாரணி என்ன ப்ராப்ளம்? சார், தர்ஷன் டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இருக்காருன்னு தெரியாம சொல்லிட்டேன். பார்த்தா அவங்கள தான் பாப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க சார். இதோ இப்ப அனுப்பி வச்சிடறேன் சார். அதெல்லாம் முடியாது, பார்த்தா நாங்க இவர்கிட்ட தான் பார்ப்போம். எப்பயும் பாக்குற டாக்டரை விட்டுவிட்டு இப்ப வேற ஆளை பார்க்கணும்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? சரி பரவாயில்ல, இவ்வளவு சொல்றாங்களா, நானே பாக்குறேன், நீங்க போங்க. சரிங்க டாக்டர். இந்த ஆளுக்கு என்னாச்சு? மண்டை குழம்பி மெண்டல் ஆயிட்டானா? ஒரு தடவை என்னால யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப என்னடானா பரவாயில்ல நான் பாக்குறேன்னு சொல்றாரு. இந்த ஆள் மெண்டலா இல்ல நான் மெண்டலா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்கன்னு சொன்ன. ஓகே டாக்டர். சாரா டாக்டர் பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா இந்த அலப்பறை பண்றேன்? வாங்க, யாருக்கு பார்க்கணும்? என் பொண்ணுக்கு தான்ப்பா. இங்க வந்து உட்காருங்க. என்ன செய்யுது? என்ன செய்யுதுன்னு நீங்க தான் சொல்லணும். என்னது நான் சொல்லணுமா? உங்களுக்கு என்ன பண்ணுது? நேற்று நைட்ல இருந்து ஃபீவரிஷாவே இருக்கு. வாயை திறங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்டீங்களா என்ன? சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு சொல்லு. இல்ல. அதாவது கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், வேற ஏதாவது கூலிங்கான ஐட்டம் எதுவும் சாப்பிட்டீங்களா? ஆமா, நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இப்பதான் ஒண்ணுமே சாப்பிடலன்னு சொன்னீங்க, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிட்டீங்களான்னு தானே கேட்டீங்க. நான் கடையில வாங்கி சாப்பிட்டேன். கடையில ஃப்ரிட்ஜ்ல வைக்காம தெருவில் வச்சுட்டு இருக்கான். நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீவர் வராம என்ன வரும்? நைட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? படிச்ச பொண்ணு தானே, பெரிய பொண்ணு தானே நீங்க. இன்னும் குழந்தைங்கன்னா சரின்னு சொல்லலாம், ஏதோ திருட்டுத்தனமா சாப்பிடுதுன்னு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் சின்ன பொண்ணு தான். ஆமா ஆமா, சொன்னாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டே டைம் சாப்பிடுங்க, நைட் டைம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஃபீவரிஷா இருக்கும். நார்மல் ஃபீவர் தான், டேப்லெட் கொடுக்குறேன், ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன், போடுவாங்க. சரிங்க டாக்டர். இவர் என்ன நம்ம தானே தெரிஞ்சு பேசுறாரா இல்ல தெரியாத மாதிரி பேசுறாரா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறாரா? சரி நீங்க போலாம். சரிங்கப்பா. டாக்டர் உங்களை பார்க்க. சர்மி, இதுக்கப்புறம் யாரு என்ன பார்க்க வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிருங்க. டாக்டர் டாக்டர் அந்த பொண்ணு வந்திருக்கு. எந்த பொண்ணு? அன்னைக்கு வந்தாங்களே அவங்க. தர்ஷினியா? ஆமா டாக்டர். சரி வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். இங்க எதுக்கு வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? எனக்கு தெரியும் நீங்க இப்படித்தான் பேசுவீங்க. எப்படி பேசுன? எல்லாம் முடிஞ்சதா எனக்கு கலட்டி விட பாக்குறீங்கல்ல? அம்மா பின்ன எல்லாம் முடிஞ்சதும் கலட்டி விடுற வேலைதான். அதுக்காக ஒரே பண்ணையவா பார்த்துட்டு தாங்கிட்டு இருக்க முடியும்? என்ன இப்படி பேசுறீங்க? என்ன எப்படி பேசணும்னு சொல்ற? நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. உங்களை நம்பித்தானே நான் எல்லாம். அண்ணா யார் என்ன நம்ப சொன்னது? இப்ப இதெல்லாம் உங்க பிளானா? ஆமா. நீங்க எப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அப்ப என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? ஏய் லூசு, எதுக்கு பழுதுட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அழுகுறத நிப்பாட்டு. என்ன இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல? ஊசா நீ என்னை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுதா இல்ல டெய்லி ஒரு பொண்ணு கூட பொண்ணை ஏமாத்துற மாதிரி தெரியுதா? நடந்தது நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நீயே சொல்லு. தாலி கட்டணுமா? உன் கழுத்துல நான் ஏற்கனவே தாலி கட்டிட்டேன், வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஏன் என்ன பார்க்காம போயிட்டீங்க? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, என்ன பண்ண சொல்ற? அதான் கிளம்பி போயிட்டேன். இதுக்காக அவ்வளவு தூரம் வந்த? நான் அப்படியே ஏமாத்திட்டு போயிருவேனா என்ன? எம்மால நீ வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதான், அப்படித்தானே? நான் பயந்துட்டேன். எதுக்கு? ஒருவேளை என்ன ஏமாத்திட்டீங்கன்னா? பைத்தியம் ஏண்டி இப்படி பண்ற? இது நாள் வரைக்கும் உன்கிட்ட நான் தப்பா ஏதாவது நடந்திருக்கனா? உன்னை ஏமாத்துற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கனா? நேத்து பண்ணது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல.
அதுக்காக இன்னும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா? இப்போ கூட என் பாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு தான் இங்கே வந்தேன். அதனால தான் நீ ஃபோன் பண்ணுறப்ப என்னால் அட்டன் பண்ண முடியல. ஃபோன் எடுக்கலன்னு தானே இங்கே வந்த. இப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு. நான் என் வீட்டுக்கு கூட்டு போயிடவா? இல்ல வேண்டாம், பின்ன என்னதான் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுவும் பண்ண வேணாம். நீங்க என்னை விட்டுட்டு போகாம இருந்தா அதுவே போதும். நான் என்னைக்குமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எப்படியாவது என் பாட்டி அம்மா அப்பா மனசை மாற்றி உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போவேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.